சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இனியும் இங்கிருந்தால் ஆபத்தென்று எப்படியோ தப்பிச் சென்று விட்டான் அந்த ஒற்றன். என்ன சொல்கிறீர்கள்? அவனை ஒற்றன் என்றா சொல்கிறீர்கள்? ஆமரசே, அவன் நிச்சயம் ஒற்றனாகத்தான் இருக்க வேண்டும். சில மாதங்களுக்கு முன்னால் நம்முடைய இருப்பிடத்தை தேடி கண்டுபிடிக்க முயன்றார். நானும் விருமனும் அவனை பிடித்து விசாரித்த போது ஏதேதோ சொல்லி மழுப்பினான். இடையில் சில காலம் மறைந்திருந்த அவன் இப்போது மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறான். அவன் எப்படி எதை பற்றி உளவருகிறான் என்பது வேறு விஷயம். ஆனால் அவன் நம் தாமரை மீதே கை வைக்க துணிந்து விட்டானே. மன்னவா, அது பற்றி அழுந்தூர் வேளாளருக்கு ஒரு சந்தேகம். அடடா செந்தலையாரே, அதை பற்றி இப்போது எதற்கு இருங்கோவேல் முன்னால் பேச்செடுக்கிறீர்கள்? வாருங்கள் போகலாம். என்னை மன்னித்து விடுங்கள். அது பற்றி சொல்ல வேண்டாம் என்று தாங்கள் சொன்னதை மறந்துவிட்டேன். என்ன இது? நீங்கள் இருவரும் பேசிக்கொள்வது ஏன் எனக்கு தெரியக்கூடாது? வேண்டாம் நண்பா, நான் சொன்னாலும் அதை நீ நம்ப போவதில்லை. காரியம் என்ன என்பதை முதலில் சொல். நம்புவதா வேண்டாமா என்பதை நான் தீர்மானித்துக் கொள்கிறேன். இங்கு வந்த யவனக்கிழவன் ஒருவேளை முத்துநகையின் ஆளாக இருப்பானோ? முத்துநகையை சந்தித்து சோழ நாட்டின் சார்பாக சில விஷயங்களை பேசுவதற்காக வந்திருக்கலாமோ? ஒருவேளை அவன் வரக்கூடிய நேரம் எது என்பதை அறிந்து தாமரையை அனுப்பி அந்த யவனக்கிழவன் தாமரையை வழிமறிக்கும்படி செய்திருக்கலாமோ? செந்தலையாரே, என்றெல்லாம் விஜயபூபதி சந்தேகப்படுகிறார். விஜயபூபதி, எதுவாயினும் என்னிடம் நேரடியாக சொல். நண்பா, முத்துநகைக்கு புறா மூலம் செய்திகளை அனுப்பும் கலை தெரிந்திருக்கிறது. நான் சிறையில் இருக்கும்போது முத்துநகையிடமிருந்து கரிகாலனுக்கு புறா மூலம் செய்தி வந்ததாக மங்கம்மா என்னிடம் கூறியிருக்கிறாள். இப்பொழுதும் அதே போல் செய்தி அனுப்பி யவனக்கிழவனை வரவழைத்து தாமரையிடம் இப்படி நடந்து கொள்ளும்படி செய்திருக்கலாமோ என்று சந்தேகித்தேன். முத்துநகை ஏன் தாமரைக்கு இத்தகைய பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும்? நண்பா, உனக்கும் முத்துநகைக்கும் திருமணம் நடக்கக்கூடாது என்று தாமரை நினைத்தார். இதனால் அவர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும். அதை மனதில் கொண்டு முத்துநகை இப்படி செய்திருக்கலாமோ என்று நான் யோசித்தேன். இதை ஏற்றுக்கொள்வதோ வீணான சந்தேகம் என்று உதறித் தள்ளுவதோ உன் விருப்பம். நான் வருகிறேன் நண்பா. என்ன என்ன சொன்னீர்கள்? எவனனா? கிழவனா? தாமரையை வழிமறித்தது அந்த எவன கிழவனா? நீ இப்பொழுது என்ன சொன்னாய்? அந்த எவன கிழவனா என்று சொன்னாய்? அது அது அப்படி என்றால் அவனை இதற்கு முன்பே உனக்கு தெரியுமா? அது அதாவது எவனாக இருந்த கிழவனா? அது தாமரையை வழிமறித்தது ஒரு கிழவனா? அவனா அப்படி செய்தான் என்பதை தான் நான் கேட்டேன். வணங்குகிறேன் அரசே. நீ செல். உத்தரவு. முத்துநகை, நான் கேட்பதற்கு மறைக்காமல் உண்மையை சொல்ல வேண்டும். சொல்வாயா? ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம்? நான் எப்போதும் உங்களிடம் உண்மையைத்தானே பேசுகிறேன். நானும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அதில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. பிரபு, குடும்பம் என்ற மரக்கலத்தில் சந்தேகம் என்ற ஓட்டை விழுந்துவிட்டால் அது அந்த மரக்கலத்தையே மூழ்கடித்துவிடும். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். எதுவாயினும் என்னிடம் கேளுங்கள். நான் விளக்கம் சொல்ல காத்திருக்கிறேன். இதில் ஒன்று மாற்றமில்லை.
சிறிதளவு மாற்றமில்லை. என்னிடம் எதையும் மறைக்க மாட்டாயே? நிச்சயம் மறைக்க மாட்டேன். அப்படியானால் இதை சொல். அந்த யவன கிழவன் யார்? அவன் எதற்காக இங்கு வந்தான்? அவன் யாரால் அனுப்பப்பட்டவன்? இதென்ன கேள்வி? அனுப்பி வைத்தவனுக்கு அருகில் நின்று கொண்டு நான் ஆணையிட்டது போல அல்லவா கேட்கிறீர்கள்? ஆமாம், அப்படி ஒரு சந்தேகம் இப்பொழுது எனக்கு எழுந்திருக்கிறது. அவன் சோழ நாட்டின் ஒற்றனாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த யவன கிழவன் உனக்கு தெரிந்தவனாகவும் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தாங்கள் அப்படி நினைக்க என்ன காரணம்? தாமரையை வழிமறித்தவன் வயது முதிர்ந்தவனாக இருக்கிறான் என்று நான் சொன்னபோது நீ என்ன சொன்னாய்? அந்த யவன கிழவனா என்று கேட்டாய். அப்படி என்றால் அவனை ஏற்கனவே உனக்கு தெரியும் என்று தானே பொருள். எப்படி தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? ஏன், நீயும் ஒரு காலகட்டத்தில் அவனைப் போல் உளவு பார்க்க வந்தவள் தானே? அப்போது அங்கிருந்த ஒற்றர்களை நீ அறிந்திருக்க முடியுமே. அவர்களில் ஒருவனாக அந்த யவனக்கிழவன் இருந்தானா? உண்மையில் அவன் கிழவன் தானா, இல்லை கிழவன் போல் வேடமிட்டவனா? பிரபு, ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறீர்கள்? அதெல்லாம் தெரிந்திருந்தால் நான் அப்பொழுது தங்களிடம் சொல்லியிருக்க மாட்டேனா? பிறகு அந்த யவனக்கிழவனை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் என்று நான் எப்பொழுது சொன்னேன்? நீங்களாக அப்படி நினைத்துக் கொண்டால் நான் என்ன செய்ய முடியும்? ஏன் இப்படியெல்லாம் என்னிடம் கேள்வி கேட்கிறீர்கள்? போதும், நிறுத்து முத்துநகை. இனி நீ இப்படியெல்லாம் பேசுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக உனக்கு அந்த யவனக்கிழவனை பற்றி தெரிந்திருக்கிறது. ஆனால் அவனை பற்றி சொல்லிவிடக் கூடாது என்று ஏதேதோ சொல்லி மறைக்க பார்க்கிறாய். ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒருவேளை எனது தந்தைக்கு தெரிந்திருக்கலாம். என்ன சொன்னாய்? இப்பொழுது என்ன சொன்னாய்? உன் தந்தைக்கு தெரியுமா? இல்லை இல்லை, என் தந்தைக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் என்றுதான் சொன்னேன். இதுவரை அவனை பற்றி எதுவுமே தெரியாது என்றாய். இப்பொழுது உன் தந்தைக்கு தெரிந்திருக்கலாம் என்கிறாய். அப்படியானால் அவனை பார்த்திருக்கிறாய், அப்படித்தானே? ஆமாம். அவனை எங்கு பார்த்தாய்? என் இல்லத்தில். என்று பார்த்தாய்? நான் காட்டிற்கு வருவதற்கு முன் பார்த்தேன். என் தந்தையிடம் அந்த யவனக்கிழவர் யார் என்று கேட்டேன். அவர் சொல்ல மறுத்துவிட்டார். நான் என் தந்தையை விட்டு பிரிந்து வந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். இவ்வளவு நடந்திருக்கிறது, இதில் எதையுமே என்னிடம் சொல்லாமல் மறைக்க பார்த்தாயே. நீ சொல்வதில் எது உண்மை எது பொய் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது? கணவனிடம் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அன்று உள்ளம் நெகிழ பேசினாயே, அதெல்லாம் பொய்தானா? இனி உன் பேச்சை நான் எப்படி நம்புவது? பிரபு, வாருங்கள் மார்த்தாண்டரே. மாணவர்களே, இவர்தான் பாண்டிய நாட்டின் சேனாதிபதி. இவர்தான் உங்களை படையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வணங்கிக் கொள்ளுங்கள் அவரை. வணங்குகிறோம். வீரபாகுவிடம் பயிற்சி பெறும் மாணவர்களை நான் சோதித்து பார்க்க வேண்டியதே இல்லை. எனது படையில் சேர்த்துக் கொள்கிறேன். சகல ஆயுத பயிற்சிகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்குங்கள். மார்த்தாண்டரே, தாங்கள் அவசரமாக வந்திருப்பதை பார்த்தால் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருப்பது போல் தெரிகிறது. உண்மைதான். நாம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசாமல் வீணாக நமக்குள் பகையை வளர்த்துக் கொண்டோம். அதனால் எனக்கும் பயனில்லை, தங்களுக்கும் பயனில்லை. இருவரின் உழைப்பும் பாண்டிய மன்னருக்குத்தான் பயன்பட்டது. சரியாக சொன்னீர்கள். இங்கே பாருங்கள், இவர்களைப் போன்று எத்தனையோ வீரர்களை உருவாக்கி பாண்டியர் படைக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவரோ எனது மகனுக்கே பதவி தர நிபந்தனை விதிக்கிறார். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? தனித்து செய்ய வேண்டும் என்பதுதானே நிபந்தனை. நானே அப்படி ஒன்றை செய்து மகேந்திரன் செய்தான் என்று சான்றளிக்கிறேன்.
என் மருமகனுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? அப்படியானால் கருங்குழலியை மகேந்திரனுக்கு திருமணம் செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனால் கருங்குழலிதான் முதலில் அவனை ஏற்க மறுத்து புறக்கணித்து வந்தாளே. மகேந்திரன் தனக்காக உயிர் தியாகம் செய்ய துணிந்ததை கண்டதும் அவள் மனம் மாறிவிட்டது. மகேந்திரனை மணமுடிக்க சம்மதித்து விட்டாள். எப்படியோ என் மகனுடைய ஆசை இந்த வகையிலாவது நிறைவேறினால் எனக்கு மகிழ்ச்சி மார்த்தாண்டரே. வீரபாகு, என் மகள் இளம்பழுதியை விரும்பினாள். அதனால் தான் மகேந்திரனை ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். இப்போது அது நிறைவேறாது என்று தெரிந்துவிட்டது. மகேந்திரனின் உண்மை காதலை அவள் புரிந்து கொண்டாள். என் மகள் கலைவாணியை இளம்பழுதிக்கு மனம் முடித்து தர நான் விரும்பி இருந்தேன். ஆனால் அதுவும் நிறைவேறாத நிலை. அவளது விருப்பம் எப்போது நிறைவேறும் என்று புரியவில்லை. இப்பொழுது உங்கள் மகனின் விருப்பம் நிறைவேறட்டும். இதன் மூலம் நாம் இருவரும் பாண்டிய மன்னருக்கு எதிராக ஒன்றிணைந்து நிற்போம். உரிய நேரம் வரும்பொழுது நமது வலிமையை அவருக்கு உணர்த்துவோம். ஏன் இப்படி நடந்ததென்று புரியவில்லையே. இருங்கோவேள் இதுவரை என்னிடம் இவ்வளவு கடுமையாக பேசியதில்லையே. தங்கையின் மீது கொண்ட பாசத்தால், தாமரைக்கு அந்த யவன கிழவரால் ஆபத்து நேர்ந்து விட்டதே என்ற கோபத்தால் அப்படி பேசிவிட்டாரா? ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு நானாவது எச்சரிக்கையாக பேசியிருக்கலாம். அவசரப்பட்டு ஏதேதோ சொல்லி அகப்பட்டுக் கொண்டேனே. என் மீது சந்தேகம் ஏற்படும்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்து விட்டேனே. இது மேலும் பல சந்தேகங்களுக்கு இடமளித்து விடுமே. இந்த அளவிற்கு அவரை யார் தூண்டிவிட்டார்கள் என்று தெரியவில்லையே. நிறுத்து விஜய பூபதி, நிறுத்து. சிரித்தது போதும், இதோடு நிறுத்து. நான் ஏன் நிறுத்த வேண்டும்? நீ என்னை பார்த்து சிரித்தாய் அல்லவா? அதே போல் நானும் சிரிக்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் என்பதை உனக்கு புரிய வைக்க வேண்டாமா? ஓஹோ, அப்படி என்றால் இதற்கெல்லாம் காரணம் நீதானா? இந்த வேலையை செய்ததும் நீதானா? வேறு யார்? வேறு யார் இதையெல்லாம் இவ்வளவு திட்டமிட்டு செய்ய முடியும்? நீ மட்டும்தான் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டாயா? எங்களாலும் பதிலுக்கு பதில் செய்ய முடியும் என்பதை இப்போது புரிந்து கொண்டாயா? இதன் மூலம் நீ என்ன சாதித்து விட்டதாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? இருங்கோவேள் என்னை அவமதித்து பேசும் அளவிற்கு தூண்டிவிட்டாயே. அதன் மூலம் நீ என்ன சாதித்தாயோ அதே போல் உன் மீது சந்தேகம் வரும்படி செய்து நான் சாதித்திருக்கிறேன். எங்கள் இருவருக்குள் பகைத்தீயை மூட்டிவிட்டு அதில் குளிர்காய நினைத்தாயே, அது இனிமேல் நடக்காது என்று இப்போது புரிந்து கொண்டாயா? என்னை அவ்வளவு எளிதாக நினைத்து விட்டாயா? இந்த ஒரு சிறு சந்தேகத்தை மூட்டிவிட்டதன் மூலம் என்னை வென்று விட்டதாக நினைத்துக் கொண்டாயா? அது நடக்காத விஜயபூபதி. நான் மூட்டிய நெருப்பின் தணல் தணிந்து சாம்பல் பூத்தது போல் இருந்தாலும் நான் நேரம் பார்த்து சற்று ஊதிவிட்டால் போதும், மீண்டும் பற்றிக்கொண்டு திகு திகுவென எரியும். எங்கள் நட்பிற்கு பங்கம் ஏற்படுத்த முயன்றால் மனைவி என்ற பந்தத்தில் இருந்து உன்னை தூக்கி எறிந்து விடுவான் இருங்கோவேள். அதை நீ மறந்து விடாதே. கணவன் மனைவி என்ற சொந்தத்தை கொண்டு நட்பு என்ற கயிறை ஒரு பெண்ணால் எளிதாக அறுத்தெறிய முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. அது நிச்சயம் நடக்காது. அதை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. நீ ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்காவிட்டால் என்ன, அதுதான் வரலாறு என்பதை உன்னால் மறுக்க முடியாது. ஓ, அப்படியா? எங்கே ஏதாவது ஒரு வரலாற்றை சொல் பார்க்கலாம். யாரோ ஒரு யவனக்கிழவனால் ஏற்பட்ட பிரச்சனையை காரணமாக கொண்டுதானே நீ இந்த விவகாரத்தை தொடங்கி இருக்கிறாய். அந்த ரோமாபுரியின் வரலாற்றை கூறுகிறேன் கேள். மாவீரன் பாம்பே, மாவீரர்களை மண்டியிட வைத்த ஜூலியட் சீசர், சீசர் வளர்த்த சிங்கம் அந்தோணி,
அந்தோணியை அடக்கிய அகஸ்தஸ். இப்படி வீர திருவிளக்குகளால் எழில் கொண்டு விளங்கிய பூமி ரோமாபுரி. ஆனால் இத்தனை வீரர்களும் வீழ்ந்தது எப்படி என்று உனக்கு தெரியுமா? பாம்பேயின் தலையை எகிப்து கடற்கரையின் மணல் வெளி மீது நறுக்கி போட்டார்களே, அந்த மணல் வெளியில் சீசரின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தாள் பேரழகி கிளியோபாட்ரா. ஆனால் அந்த சீசரை பாம்பேயின் சிலை அருகிலேயே அவனை சார்ந்த சிலரே குத்திக் கொன்றார்கள். அடுத்த கணமே அந்தோணியை மயக்கி தனக்கு சொந்தமாக்கிக் கொண்டாள் எகிப்தின் அழகு ராணி கிளியோபாட்ரா. ஆனால் அந்த அந்தோணியை புறமுதுகிட செய்து வெற்றி கொண்டான் சீசரின் வளர்ப்பு மகன் ஆக்டேவியஸ். அவன்தான் இப்பொழுது ரோமாபுரியை அரசாண்டு கொண்டிருக்கும் அகஸ்டஸ் சீசர். இப்படி அங்கு இருபெரும் மன்னரின் வீழ்ச்சிக்கு காரணமானவள் ஒரு பெண்தான் என்பதை நீ மறந்து விடாதே விஜயபூபதி. மீண்டும் எதற்காக சிரிக்கிறாய்? இவ்வளவும் சொன்ன நீ இன்னொன்றையும் சொல்லாமல் விட்டுவிட்டாயே. இன்றைய அகஸ்த சீசர் அன்றைய ஆக்டேவியஸ் தன்னை ஒரே முறை வந்து பார்க்கும்படி கிளியோபாட்ரா அழைப்பு விடுத்தாள். ஆனால் அதற்கு அகஸ்த சீசர், நீ இறந்த பின்தான் நான் உன்னை பார்க்க வருவேன் என்று உறுதியாக இருந்து விட்டார். அதே போல் கிளியோபாட்ரா தன்னை பாம்புக்கு பலியாக்கி கொண்ட பிறகுதான் அகஸ்த சீசர் சென்று அவளை பார்த்தார் என்பதை நீ சொல்ல மறந்து விட்டாயே. அதை போன்ற வலிமை வாய்ந்த இதயம் கொண்ட ஆண்களை எந்த பெண்ணாலும் அசைக்க முடியாது. அதை முதலில் நீ தெரிந்து கொள். அதே போல் உன் முடிவிற்கு பின்னால் தான் நான் வந்து பார்க்கும்படியான நிலையை நீயாக ஏற்படுத்தி விடாதே. நான் இப்போது தூவியிருப்பது வெறும் சந்தேக விதைதான். அதை பெரிதாக வளர்த்து விடும்படி என்னை ஆளாக்கி விடாதே. ஜாக்கிரதை.